நாளைக்கெல்லாம் எல்லார் வீட்லயும் என்ன ஸ்பெஷல்? சண்டே இல்லைங்களா? நம்மளுக்கு மாதிரி நல்லா பிடிச்ச உணவுகளை செஞ்சு வேக வகையே சாப்பிடணும். ஓகேங்களா? ஃபேமிலியோட நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். கெட் டுகெதர் இருக்கணும். மார்னிங் கஞ்சி, நைட்ல பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுல இனி காய்கறிகள் போட்டு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும், ரிச்சா இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சார், இந்த வெண்பொங்கல் மாதிரியே செஞ்சுட்டு அதுல நிறைய காய்கறிகள் போட்டு செய்வேன். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் கூட போடலாம், நல்லா இருக்கும். அப்புறம் வறுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ், இந்த இது கேஷ்யூ நட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ருவாங்க ஈஸியா. நான் பாத்தீங்கன்னா இப்ப பசங்க வந்து காய்கறிகளை கீரை சாப்பிடலன்னா முட்டை போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சாப்பிட மாட்டேன்ற கூட சாப்பிட்டுருவாங்க. செய்யற விதம் தான் சார், மெத்தட் ஆஃப் வே, எந்த மாதிரி முறையில செஞ்சு அதை வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுருவாங்க இல்லைங்களா? நேரலையில் தொடர்ந்து பேசலாங்களா, இல்ல கட் பண்ணிக்கலாங்களா, முடிச்சிடலாங்களா? எங்க பசங்க சாப்பிடுறாங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது இல்லையே. முட்டை சாப்பிடுறவங்களா இருந்தா முட்டை போட்டு வெஜிடபிள்ஸ் செஞ்சு கொடுங்க, எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சாப்பிட்ருவாங்க. நான் அப்படிதான் ட்ரை பண்ணுவேன். கீரையில கூட பாத்தீங்கன்னா முட்டை போட்டு செஞ்சிருவேன். கீரை அந்த வாசத்துக்கே சாப்பிட்டுருவாங்க. ஏதாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்ற பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒளி வச்சுதாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அதுல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி நல்லா நீட்டா, முட்டை எல்லாம் வந்து கண்டிப்பா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதை போட்டு காய்கறியிலே போட்டு நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை பொரியலும் கொடுத்துட வேண்டியதான். அதுல காய் இருக்கும், அதையும் சேர்த்து சாப்பிட்டுருவாங்க. காய்கறிங்க சார், ஈவன் நான்வெஜ்ல கூட போட்டு கொடுத்துடலாம். சின்ன சின்ன பீசஸ் போட்டு ஆட் பண்ணி நம்ம செய்யறதுதாங்க சார் உணவு. அப்படி போட்டு கொடுத்துட்டு எல்லாமே சேர்ந்து ஒண்ணு உள்ள போயிடும். ஓகே ஓகே, இன்னைக்கு நேரலைக்கு வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. மீண்டும் நான் அனதர் லைவ்ல வரேன். ஓகேங்களா? அதே மாதிரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூவா பாக்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ் வரும். ரேவதிஸ் ரமணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு இதே மாதிரி ஆதரவு தெரியுங்க. நேரலையில் வந்து புது புது டாபிக் பத்தி நேரலையே தொடர்ந்து பேசுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு